பள்ளிக்கூடத்துக்கு போன வாரமே வீட்டு பொறுப்ப சரியா பாத்துக்க தெரியல. அத்தை, என்ன மாணிக்கம்? நாம அவளை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் லேட்டா வந்தன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கலாம்ல. அதுதானே நியாயமா இருக்கும். என்ன பெருசா நியாயத்தை கண்டுட்டீங்க? எம்பிட்டு முக்கியமான விஷயத்த சொல்லியும் நேரத்துக்கு வர முடியல. இதுல இவ என்னத்த சொல்லி கிழிக்க போறா? ஏய், சொல்லுடி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? அப்பதா, பள்ளிக்கூடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. ஆமா அப்பதா, அமுதா சொன்னது நிஜம்தான். ஸ்கூல்ல பசங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை. அதான் எல்லாரையும் அங்க நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. நான் போய் தான் கூட்டிட்டு வந்தேன். நீ இங்க வந்து விளக்கேத்தணுங்கிறதுனாலதான் உங்க மாமா மேல இருந்து இவங்க யாரையும் விளக்கேத்த விடாம பண்ணிருக்கான் போல இருக்கு. எல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். வாங்க கிளம்பலாம். என்ன அண்ணன் ஒரு மாதிரி இருக்க? தாமதானாலும் நல்ல நேரத்துல நிறைஞ்ச அமாவாசையில விளக்கேத்தி படையல் போட்டாச்சு. இந்த பாருமா, நியாயத்தை தட்டி கேக்குறேன்னு கோவப்பட்டு கைய ஓங்குறது பெரிய விஷயம் இல்ல. பிரச்சனை வராம பாத்துக்கணும். இதுக்கு மேல வம்பதி இழுத்து விட்டு வராத, புரியுதா? சரி போங்க, எல்லாரும் கைய கழுவிட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மா மா மா, இந்தம்மா இது வெய்மா, உள்ள போய். அடியே பரமோ, அப்பதா நீ எங்க போற? படுக்கிறேன். அங்க ரொம்ப நேரம் நின்னது காலெல்லாம் வலிக்குது. நீ உள்ளார போய் தேங்காய் எடுத்துட்டு வந்து காலை கொஞ்சம் நீவி விடு போ. சரி அப்பதா. தொலை எழுத்து. அமுதா கண்ணு, நீ எங்க வருவியோ மாட்டோன்னு ஒவ்வொரு நிமிஷம் நான் பதறி போயிட்டேன். நல்ல வேலை நீ சரியான நேரத்துல வந்துட்ட. நீ மட்டும் வரலன்னா உன்னை படிக்க விடாம பண்ணிருப்பாங்க. என் மாமா மேல இருந்து அவங்கள விளக்கத்தை விடாம தடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாரு. எல்லாரும் பூஜையை நாளைக்கு வச்சுக்கலாம்னு கிளம்பிட்டாங்க. பார்த்தா வண்டியும் கிடமல. எல்லாம் நீ வரணுங்கிறதுக்காகத்தாமா அப்படி நடந்திருக்கு. மாமா உன்னை மேல இருந்து எப்படி காப்பாத்திட்டு இருக்காரோ அதே மாதிரி கீழே இருக்க ஒரு கடவுள் உன்னை அப்பப்ப காப்பாத்திக்கிட்டே இருக்காரு. அந்த நீதிபதி மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா நீ மாமா சமாதிக்கு வந்திருக்க முடியாது, விளக்கும் ஏத்திருக்க முடியாது. சித்தப்பா, எல்லாமே உங்களால தானே. நீங்க மட்டும் நடந்த விஷயத்த ஜட்ஜ் ஐயா கிட்ட சொல்லலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நானா? எனக்கு என்ன நடந்துச்சு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி என்னால ஜட்ஜ் ஐயா சொல்லிருக்க முடியும்? சித்தப்பா என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லலன்னா அப்புறம் வேற யார் சொல்லி அவங்க வந்தாங்க? அதானே எனக்கு ஒண்ணும் புரியலையாத்தா. நம்ம ஜிகிரி தோஸ் ஜட்ஜு வேற யார் சொல்லி வந்திருப்பாரு? சரி விடு, மேல இருக்க ஆண்டவனே உனக்காக அந்த நீதிமான் வீட்டுல போய் பெல் அடிச்சிருப்பாரு. என்ன நான் சொல்றது சரிதானே? இந்த நிக்கிற மாதிரி மரம் மாதிரி இவனை சீக்கிரம் கூட்டு வாடான்னு சொன்னா போனவன் தான். ஒரு போன் இல்லாதா? ஏண்டா நீ மட்டும் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு கவனிச்சிருந்தா இப்படி பெரிய பிரச்சனை ஆயிருக்குமா? வாடா அந்த பக்கம் வாதா. மொறப்பு வேற. நான் மரமா? இந்த மரம் அசையாம இருந்தா தென்றலே வந்திருக்காது. ஜட்ஜ் அவர்கிட்டே பேசலாம். அவர்கிட்டே பேசலாம். அதான் கரெக்டா இருக்கும். ஹலோ ஹலோ சார், நான் செந்தில் பேசுறேன். செந்தில்னா யாரியா? இந்த கவுண்டமணியோட சேர்ந்து காமெடி பண்ணுவாரு அந்த செந்திலா?
இல்ல சார் நான் யோ, பேருக்கு நான் தெரியறதுக்கு நீ என்ன பிரியாளா? யாரு உனக்கு என்ன வேணும்னு விவரத்தை சொல்ல. முதல்ல என் நம்பரை யார் கொடுத்தா அதை சொல்லு. சார் நான் செந்தில், அமுதாவோட புருஷன். அமுதா யாருன்னா யோ, லேண்ட்மார்க்கு எதுக்கு பின்கோடு? அமுதா பேர் சொன்னா தெரியாம இருக்குமா? ஓ, நீ அமுதா புருஷனா? என்ன யார் தெரிஞ்ச பொண்ணு கால் பண்ணிருக்க? உள்ள ஒழுங்கா போய் ஸ்கூல்ல படிக்குதா? யாரும் தொந்தரவு கொடுக்கலையே? இல்ல சார் அப்படிலாம் எதுவும் இல்ல. அதானே பார்த்தேன். அவளை படிக்க விடாம பண்ணுவீங்க, தொலைச்சு விடுவேன். சார் அந்த விஷயமா தான் இல்லையா, இழுக்காம சொல்ல. அமுதா ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. நீங்க தான் வந்து எப்படியாச்சும் காப்பாத்தணும் சார். யோ, அந்த பிள்ளைக்கு பிரச்சனையே நீயும் உன் குடும்பமும் தானையா? என்னையா நீ பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை வரப்ப புருஷன் பக்கத்துல இருந்து நீதாயா பாக்கணும்? அதை விட்டுட்டு பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன கூப்பிடுற? அப்படி இல்ல சார், அவளுக்காக தான் அவளை காப்பாத்த தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சின்ன விஷயமா இருந்தா நானே சமாளிச்சிருப்பேன். விஷயம் கொஞ்சம் பெருசு. சரி, மேட்டர் என்னன்னு சொல்லு. நீங்க கொஞ்சம் கோச்சிக்காம வந்தீங்கன்னா. சரி வரேன். சரி சார். யோ மாமா, என் பொண்டாட்டி மேல எனக்கும் அக்கறை இருக்கு. அது அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு நான் வெளிப்படுத்துறது இல்லை. ஓயா. உங்ககிட்ட பணத்தை வாங்கினதுக்கு என்ன நல்லா மாட்டி விட பாத்தீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணுக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்ல, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பெருசா எந்த சிக்கலும் வராதுன்னு தானே சொன்னீங்க. அதை நம்பி தானே நானும் தைரியமா பணத்தை வாங்கினேன். யோ, அவளுக்காக பெரிய ஜட்ஜே வந்து நிக்கிறாரியா? கோர்ட்ல விசாரிக்க வேண்டிய தீர்ப்பை ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு சொல்லிட்டு போறாரு. அந்த பொண்ணுக்கு பின்னாடி இவர் இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா நான் முதல்லயே ஒத்துன்னு இருக்க மாட்டேன். அவரு ரொம்ப நேர்மையானவர். படிப்பு விஷயத்துல யாராவது தப்பு பண்ணா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. நல்ல வேலை என் யூனிஃபார்மை கழட்டாம விட்டாரு. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மேடம், நீங்க கிளம்பலாம். இல்ல மேடம், கிளம்புங்க. பா, என்னப்பா பணத்தை வேண்டி இப்படி சொதப்பிட்டாங்க? நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வர முடியாதுன்னு சொன்ன முன்னாடி நான் எப்படிப்பா நிப்பேன்? டேய், நீ ஏன்டா கவலைப்படுற? இவங்க கைவிட்ட நமக்கு என்ன? அப்பிச்சு நான் இருக்கேன். காசுக்காக வேலை பார்க்கறவனுக்கும் பாசத்துக்காக வேலை பார்க்கறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவளை முடிக்க இந்த ரூட்டு சரி வராது, வேற ரூட் இருக்கு. சரிப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ சொன்ன மாதிரி நாளைக்கு அவ ஸ்கூலுக்கு வரமாட்டா. சாமியை வேண்டிட்டா அவர் உன்னை காப்பாத்திடுவாரா? நீ என்னை அடிச்சதுக்கு பெரிய விலை கொடுத்துதான் ஆகணும். ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? நீ ஸ்கூல் பக்கம்லாம் வர முடியாது. முதல்ல இந்த ஏரியாவை தாண்டி போ. நான் யாருன்னு தெரியும். உன் கதை முடிஞ்சது, போ. ஸ்கூல் கேட்டை தாண்டு. நான் யாருன்னு உனக்கு தெரியும். முதல்ல இந்த ஏரியாவை தாண்டி போ. நான் யாருன்னு தெரியும். ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோ?
டேய் வாங்கடா. ஏய் நில்லு. ஓடாத நில்லு. ஏய் நில்லுன்னு சொல்றல. ஓடாத. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க? சீக்கிரம் வாங்கடா. ஏய் நில்லு. எப்படித்தான் இருக்க? ஸ்கூல் லைஃப் எல்லாம் எப்படி போகுது? அப்பச்சி அப்பச்சி என்ன பதட்டமா பேசுற? மூச்சு வேற வாங்குற? எங்க இருக்க? அப்பச்சி ஒரு 3 ரவுடி பசங்க என்ன துரத்துறாங்க அப்பச்சி. ரவுடி பசங்க உன்னை ஏன் துரத்துறாங்க? நீ எங்க இருக்க இப்ப கரெக்டா? நான் நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கேன். சிவன் கோயில்ல சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது என்ன இவங்க துரத்திட்டு வராங்க அப்பச்சி. இப்ப சரியா எங்க இருக்க அத சொல்லு. பள்ளத்தூருக்கு போற ரோட்ல தான் ஓடி வந்துட்டு இருக்க அப்பச்சி. அப்படியா? அந்த பள்ளத்தூர் பாதையில ஒரு மாதோப்பு இருக்குல்ல, அதுல அப்படியே நீ வலது பக்கமா திரும்பி போயிட்டே இரு. நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன். பயப்படாத, நான் இருக்கேன்ல. அப்பச்சி சீக்கிரமா வந்துருங்க அப்பச்சி. இதோ வரேன். டேய் வண்டிய பள்ளத்தூர் மாந்தோப்பு போட்டு. இன்னும் வெர்சா போ. உள்ளைக்கு அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. சே நில்லு. நில்லுன்னு சொல்றல. விரட்டி ஓட்டு. ஏய் சீக்கிரம் வாங்கடா. ஏய் இல்ல கொஞ்சம் வேகமா போ. நீங்கெல்லாம் செல்வா அப்பச்சி அம்ச ஆளுங்க தானே? அவங்க என்ன துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க. அண்ணே அப்பச்சி சொன்னாங்க அண்ணே. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. நீங்க செல்வா அப்பச்சி சொன்ன மாதிரியே வந்துட்டிய. நீ நினைக்கிற மாதிரி நாங்க செல்வா அனுப்பின ஆள் இல்ல. நாங்கெல்லாம் ஒரே ஆளுங்க தான். டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? அவளை வெட்டி சாய்டா. டேய் போடா.
போயும் போய் ஒரு கிளவிட்டு அடி வாங்கிட்டீங்களா சொத்த பசங்களா? இது வேதநாயகியோட கோட்டை. என் குடும்பத்துல யார் மேலையாவது கைய வைக்கணும்னா என்ன தாண்டி தாண்டா வைக்கணும். டேய் அட்ராவல. ஏய் சொன்னேன்ல ஏய் சொன்னேன்ல. தைரியம் வயசுல இல்லடா, மனசுல இருக்கு. போடா 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 ஏந்திரு. போடா 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 போங்கடா. அப்பத்தா ஏத்தா உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல அப்பச்சி. நான் வர்றதுக்குள்ள என்னென்னமோ ஆயிப்போச்சே. ஆத்தா என்ன இந்த பின்னு பின்றியா? காரதி அம்மா, படிக்கிறேன்னு புதுமை பேசினா மட்டும் பத்தாது, மனசுல தைரியமும் வேணும். பொண்ணுங்கன்னா வீட்டுல வேலை செய்யறதுக்கு மட்டும் கிடையாது, தனக்கோ தான் குடும்பத்துக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா துணிஞ்சு களத்துல நின்னு போராடணும். இந்த மாதிரி பயந்து ஓடக்கூடாது, புரியுதா? ஏத்தா அப்படி என்ன பிரச்சனை? எதுக்கு அந்த பசங்க உன்னை வெட்ட வந்தாங்க? இந்த பிரச்சனை நீ இத்தோட மறந்து, இதை எங்க வச்சு எப்படி வெட்டணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நான் பாட்டுக்கு ஏதோ பழைய ஞாபகத்தில் சொல்றேன். இப்பதான் உங்க கூட ராணுவமே இருக்கு, அப்புறம் என்ன பயந்துகிட்டு பட்டுமா? அத்தா வரேன். உன் கூட சேர்ந்து படிக்கிற பொண்ண நீ உன் ஃப்ரெண்டா தானே நினைச்சிருக்கணும். அப்படி நினைக்காதது யாரோட தப்பு? உன் தப்பு தானே. அந்த பொண்ணை கிண்டல் பண்ணி தப்பு பண்ணவன் நீ. நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு புத்தி சொல்ல வந்து என் பொண்ணு அமுதாவை நக்கல் பண்ணதும் இல்லாம அடிக்கிறதுக்கு நீ கை வாங்கியிருக்க. உன்னை தட்டி திருத்துறதுக்காக என் பொண்ணு கோவத்துல 2 தட்டு தட்டி இருப்பான். அவ உன்னை விட வயசுல பெரியவன், உனக்கு அக்கா மாதிரி. அவ புத்திமதி சொல்லி உன்னை அடிச்சா அதுல என்னடா தப்பு? என்ன தப்புங்கிறேன்? நடந்ததை அப்படியே மறந்துட்டு போறதை விட்டுட்டு அவளை பழி வாங்குறன்ற பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டா கொடுக்குற. இந்த சின்ன வயசுல உனக்குள்ள இம்புட்டு வன்மமா? தப்புல தப்புல தப்புல